ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் இனி அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம் வாங்க. குமார் மற்றும் சக்திவேலை பற்றின உண்மை கண்டிப்பாக வெளிவரணும். இவங்க 2 பேரும் சொத்துக்காக தான் எவ்வளவும் பண்ணுறாங்க அப்படின்னு முத்துவேலுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவார் முத்துவேல்? இதை யார் வெளிக்கொணருவா? கண்டிப்பாக வெளிக்கொணரணும்னா அதுக்கு முழு காரணமாக இருக்க போகிறது நம்ம கதிர் மற்றும் ராஜி தான். ஏன்னா இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கதிரும் ராஜியும் இப்போ மகளாகவும் மருமகனாகவும் ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட போகிறாரு நம்ம முத்துவேல். இதனால் கண்டிப்பாக சக்திவேலுக்கும் குமரவேலுக்கும் ரொம்பவே கோபம் வரப்போகுது. இந்த மாதிரி தருணத்தில் கதிரும் ராஜியும் இவங்க 2 பேருமே சொத்துக்காக தான் இவ்வளவும் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் முத்துவேல் என்ன பண்ண போகிறாரு? சொத்தை சக்திவேலுக்கு பிரித்து கொடுக்க போகிறாரா, இல்லை குமரவேலை திருத்தணும் சொல்லிட்டு நம்ம கதிர் முடிவு பண்ண போகிறாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போகுது. இப்போ குமாரை பற்றின உண்மையை கண்டிப்பாக நம்ம முத்துவேல் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஆனால் கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரியே முத்துவேல் போலீஸ்கிட்ட உண்மையவே சொல்லிட்டாரு. நானா விழுகலை, எல்லாத்துக்கும் காரணம் குமார் தான், அதுவும் குமார் வேணும்னே தள்ளிவிடலை, தெரியாமல் தான் தள்ளிவிட்டாரு அப்படின்னு சொல்லி முத்துவேல் சொல்கிறாரு. இதனால் நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்டாலும் அதுக்கு முத்துவேல் இல்லை, அவன் தெரியாமல் தான் பண்ணினான், அதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு முத்துவேல். இந்த மாதிரி இடத்துல இதை கேட்ட சக்திவேல் என்ன பண்ணுறாருன்னா, தான் அண்ணனவே தள்ளிவிட்டது நம்ம பையனானா குமார் தானா, அவனை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுறது. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ராஜி மற்றும் கோமதி 2 பேருமே தன்னோட அண்ணனை பார்க்கணும், தன்னோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததுமே கோமதி யாரை கேட்குறாங்கன்னா சக்திவேலை பார்த்து, இங்கே பாரு, நீ உன் பையன் செஞ்ச தப்புக்கு என் பையனை நீ கை காமிச்ச, இப்போ உன் பையனே தப்பு பண்ணியிருக்கான், இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அப்போ அதே இடத்துல ராஜியும் கேட்குறாங்க, நீங்கள் தான் சொன்னீங்க என்னோட அண்ணனுக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் உங்கள் அண்ணன் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் பெத்த பிள்ளை குமார் தான் அப்படின்னு தெரிஞ்சோம். நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஏன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே போட வேண்டியதானே? ஏன் சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே சக்திவேல் எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் அப்படியே நிற்கிறாரு. ராஜியும் கோமதியும் சேர்ந்து உள்ளே போய் முத்துவேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. இந்த இடத்துல தான் கோமதி முத்துவேலை பார்த்ததுமே, அண்ணே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி குமார் பண்ணுவான்னு நான் நினச்சே பார்க்கலனே. இப்போது கதிர் உங்களுக்காக உதவுறேன்னு சொல்லிட்டு அவன் கூடவே நின்றவனுக்கு கொலைகார பட்டம் சுமத்திட்டாங்களே அண்ணே. இப்போ கதிரும் ஜெயிலில் இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் கண்ணு எப்போ முழிப்பீங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நல்ல வழியாக நீங்கள் கண்ணு முழிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் தான் என் மனசே நிம்மதி அடைஞ்சிச்சு. என்னன்னே, நம்ம குடும்பத்துக்கு எதுக்கு தான் இப்படியெல்லாம் கஷ்டம் வருதுன்னே தெரியலனே, யார் கண்ணு பட்டுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி புலம்புறாங்க. இந்த பக்கம் ராஜி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா என்னப்பா இப்படியெல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க. இந்த இடத்துல தான் நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க, நல்லா இருக்கேன் ராஜி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கதிர் எந்த தப்புமே பண்ணலாமா, எல்லாமே அந்த குமார் பண்ண தப்பு தாமா அப்படின்னு சொல்லி முத்துவேல் சொல்ல, இதை கேட்டதுமே ராஜி, ஆமாப்பா குமார் தானே, உங்களுக்கு தெரியுதுல, நீங்கள் ஏன்ப்பா அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஜெயிலுக்கு போயிருந்தா தான் அவனுக்கு புத்தியே வந்திருக்கும், நீங்கள் ஏன்ப்பா மன்னிச்சு அவனுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. அப்போ தான் முத்துவேல் சொல்கிறாங்க, இல்லை ராஜி, குமார் வேணும்னே பண்ணலை, நான் கதிரோட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தது கதிர் மேலே வந்த கோபத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் கையை உதறி விட்டால் அந்த நேரத்தில் என்னை தள்ளிவிட்ட மாதிரியே பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு, அதனால நான் கீழே விழுந்துட்டேன், இதுக்கு அவன் வேணும்னே தள்ளிவிடலை ராஜி, அதனால தான் குமார் மேலே நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல். இருந்தாலும் அப்பா குமார் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்ல, அப்போ முத்துவேல் பரவாயில்லம்மா இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்ல, ராஜியோட அப்பத்தாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, விடு ராஜி, அதான் முத்துவேல் சொல்கிறானே குமார் தெரியாமல் பண்ணிட்டான்னு, தெரிஞ்சு பண்ணியிருந்தா இனி யாரும் முத்துவேல் விட்டுருப்பானா? கண்டிப்பாக கிடையாது, கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். அவன் தெரியாமல் பண்ணதுனால தான் முத்துவேல் மன்னிச்சு விட்டுருக்கான். இந்த இடத்துல அவனை எதுவுமே டார்ச்சர் பண்ண வேணாம், எதுவுமே பேச வேணாண்டா இந்த மாதிரி ராஜி கிட்ட சொல்ல, சரிங்க பார்த்தா அப்படின்னு ராஜி பேசாமல் இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம கதிரை எப்படி இருந்தாவது ஜெயிலேருந்து வெளியே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போராடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே முத்துவேலும் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இதனால போலீஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா,
கதிர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுவிச்சிடுறாங்க. விடுவிச்சதும் நேரடியாக யாரை பார்க்கணும் அப்படின்னு கிளம்புறாருன்னு பார்த்தா முத்துவேலை பார்க்குறதுக்கு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அந்த இடத்துல தான் பாண்டியனுக்கு இன்னும் கதிர் மேலே கோபம் வருது. ஏன்னா இவ்வளோ தூரம் பட்டு உனக்கும் புத்தி இல்லையாடா, ஏன்டா அங்கே போய் பார்க்கணும் அவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் இது பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அவர் கூட பேசுகிற வச்சுதான் இவ்வளோ தூரம் பிரச்சனையே வந்திருக்கு, இனி அவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்படுறாரு. ஏன்னா பாண்டியன் கோவப்படுறதுலேயும் நியாயம் இருக்குது. ஏன்னா கதிர் எல்லா இடத்துலையும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவர். அதனால் அவரோட நல்ல குணத்தை தப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த குமார் பயன்படுத்திக்கிட்டா. இதனால் இனிமேல் கொண்டு அந்த குடும்பத்தோட சவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் முடிவு பண்ணுறாரு. இந்த இடத்துலையும் நம்ம முத்துவேல் கண்டிப்பாக மனசு மாதிரி கதிர் மற்றும் ராஜியை மகளாகவும் மருமகளாகவும் ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்க போகிறாங்க. இந்த நிகழ்வும் இனி வரப்போகிற எபிசோடெல்லாம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இங்கே சக்திவேல் ஏற்கனவே கோவத்தில் இருக்கார் குமார் மேலே. அவனை எங்கிட்ட இருந்தாவது கண்டுபிடிச்சி அவனை நல்லா போடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு சக்திவேல். இந்த இடத்துல தான் குமார் எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்க இடத்துல குமார் இங்கே தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சார் சக்திவேல். இந்த இடத்துல போய் குமார் கிட்ட சட்டையை பிடிச்சி அடின்னு அடித்து, ஏன்டா இப்படி பண்ண, என் அண்ணனவே இந்த அளவுக்கு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இது மட்டும் இல்லாமல் நீ ஏன்டா என்கிட்ட உண்மையை சொல்லலை, இப்போ நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன், அவன் தான் தப்பு பண்ணான்னு நீ சொன்னதை நம்பி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு இப்போ கடைசி அவன் நிரபராதின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டாரு. இப்போ கடைசி யார் அசிங்கப்பட்டு நிற்கிறா, நான் தானே. இது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்ல, அப்போ தான் குமார் என்ன சொல்லனா, அப்பா நான் பெரியப்பாவை வேணும்னு தள்ளலை, தெரியாமல் தான் தள்ளி விட்டேன், அது இந்த அளவுக்கு போகணும்னு நான் நினைக்கல. பெரியப்பா மயக்கம் போட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்ததுமே நான் பயந்துட்டு வேமா ஓடி வந்துட்டேன். இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக கதிர் மேலே பழிய போட்டால் கதிர் ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கதிரோட ஓவராக அட்டாச்மெண்ட்டாக இருக்காருப்பா, அதை என்னால் தாங்கவே முடியலை. இனி உங்கள் அண்ணன் சும்மா இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாப்பா? கண்டிப்பாக கிடையாது. கதிரோட பேசிகிட்டு இருக்கும் போதே இப்போ நம்ம சண்டை போட்டுட்டோம், இனி சும்மா இருக்க மாட்டார். கதிரும் தன்னோட மருமகனாக ஏற்றுக்கிட்டதும் இல்லாமல் தன்னோட மகளையும் தன் தங்கச்சி உறவுகளையும் வீட்டில் கூட்டிகிட்டு இருக்க போகிறாங்க. இதனால் நம்மளுக்கு சொத்து கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுதுப்பா, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்ல, அப்போ சக்திவேல் யோசிக்கிறாரு. ஆமாடா, நீ சொல்கிறது கரெக்டு தான். இப்போ அண்ணன் பண்ணுறதை பார்த்தா அண்ணன் இப்போது கதிருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு. இனி கரெக்டாக என்ன நடக்க போகுதுன்னா, கண்டிப்பாக அந்த ஓடுகாலி ராஜியும் கதிரையும் மருமகன்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடி வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்துடுவார் போல். இதை நடக்க விடக்கூடாது குமார். கண்டிப்பாக அண்ணனை சுதாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ணனையும் அந்த கதிர் பையிலையும் சேர விடாமல் நம்ம பார்க்குறதுல தான் நம்மளோட வேலை. இனி கதிர் உள்ளே வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓடுகாலி கோமதியையும் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. இப்படி செஞ்சால் தான் நம்மளுக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பிளான் பண்ணுறாரு. இந்த இடத்துல முத்துவேல் எங்கள் அண்ணனே வந்தாலும் அவரை எந்த அளவுக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறத தான் நல்லது குமார். ஏன்னா அண்ணன் வர வர இப்போ மாறிக்கிட்டே வராரு. இனி இதுக்கு மேலே நம்மளால் பொறுமை தாங்க முடியாது. ஒன்று நம்மளுக்கு சொத்து கிடைக்கணும், இல்லைன்னா அண்ணனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒட்டு உறவு இல்லாமல் ஆக்கணும். இதுதான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும் குமார் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட குமார், ஆமாப்பா இதுதான் நடக்க போகுது, ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி பிரிக்கிறேன்னு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு தான் நான் கதிர் மேலே இவ்வளோ தூரத்துக்கு பண்ணேன். ஆனால் அவன் என்னடா வெளியே வந்துட்டான், எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அண்ணன் முத்துவேல் தான் அப்படின்னு சொல்லி குமார் சொல்ல, அப்போ சக்திவேல், இருடா குமார் கொஞ்சம் பார்ப்போம், அண்ணன் கொஞ்சம் சரியாகி வரட்டும், அடுத்ததாக பார்த்துக்குருவோம், அந்த குடும்பத்தை எப்படி ஒதுக்கணும் எப்படி வெட்டி விடணும்னு பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பிளான் பண்ணி சொல்கிறாரு.